சித்த ஏகாகிரத்தை நான் எய்த வேண்டும் அப்படின்னு அவன் கேட்கும்போது பகவான் சொல்றார், எவ்வெண்ணமும் அற்றீரு, எதையும் பற்றாதே, புற விஷயங்கள் எவையும் உன்னை பந்தப்படுத்த மாட்டா, நீ நீயா இரு, சொரூபமாயிரு. எவ்வெண்ணமும் அற்றீரு, எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருக்க பழகு, எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கிறதுக்கு பழகு, இரு அப்படிங்கிறார். எதையும் பற்றாதே அப்படின்னா என்னது? எதன் மீதும் பற்றுதலை வைக்காதே, அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணாத, அன்அட்டாச்சா இரு, அன்கிளச்சா இரு. எது மேலேயும் போய் கிளச் பண்ணிக்காத. எல்லாத்து மேலேயும் கிளச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம லைஃப்ல. புற விஷயங்கள் எவையும் உன்னை பந்தப்படுத்த மாட்டாது. வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயம் உன்னை உன்னுடைய நேச்சுரல் ஸ்டேட்டை பந்தப்படுத்தவே முடியாது. நீ ஆல்ரெடி ஒரு ஃப்ரீடமான பர்சன், நீ ஒரு லிபரேட்டட் பர்சன். உன்னோட நேச்சர்ல எதுவுமே உன்னை பந்தப்படுத்த முடியாது. ஆனா நீ பந்தப்படுத்தி இருக்குது, நான் பந்தப்பட்டிருக்கேன் நீ நினைக்கிறது எல்லாமே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ராங்கான ஐடென்டிபிகேஷன், உன் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை நீ சரியா லுக்கின் பண்ணினாலே போது, நீ வெளியே வந்துருவன்ற. பார், உள்நோக்கி பார், உன் மனதை பார். அதை விட ஒரு சிறந்த டெக்னிக் எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்க மனசை இன்னொருத்தர் உள்ள ஆப்ரேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. உங்க மனசுல பிரச்சனைன்னா நீங்க தான் அந்த மனசை திரும்பி பார்க்கணும். அது எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்து அதுல எங்க பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை நம்ம கேட்டு, இது இந்தந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படி இருக்குங்கும் போது ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ற மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அந்தந்த பிரச்சனைக்கு அவங்க சொல்யூஷன் கொடுக்கும்போது திருப்பி நம்ம மனசை ரிவைஸ் பண்ணி திருப்பி பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனையா நமக்கு தெரிய வரும்போது அதுல இருந்து எப்படி விடுபடுவது, அதுல இருந்து விடுபடுவது, சரி செய்ய வேண்டியதெல்லாம் நமக்குள்ள சரி செய்து கொண்டே வரலாம். உள்நோக்கி பார்த்து கொண்டே போக 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 நமக்கு நம் மனமானது வசப்படும், மனமானது பலப்படும். மனோசக்திங்கிறது ஜஸ்ட் உங்க மைண்ட உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். நான்ற இந்த உணர்வு கீழே உங்களுடைய எண்ணங்களையும், எண்ண ஓட்டங்கள் எதை நோக்கி ஓடுகிறதுங்கிற அந்த மொத்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போதும். யூ ஆர் த மாஸ்டர் ஃபார் யுவர் செல்ஃப். இப்ப நம்ம மாஸ்டர் கிடையாது, நமக்கு நம்ம மைண்ட் தான் நம்மளை மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கு. அது தலைவனா இருந்து நம்மளை வேலையாளா மாத்திட்டு இருக்கு. ஆனா நம்ம தான் தலைவன். மனமானது ஒரு வேலைக்காரன் போல. ஆனா வேலைக்காரன் முதலாளியாகி முதலாளி வேலைக்காரன் ஆயிட்டான். இப்ப அது சொல்றதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மனதை சாட்சியாக தள்ளி நின்று பார்க்க மனம் நம்மளுடைய கீழ் நம் வசப்படும். அப்ப அந்த முழுமையான மன பலம் நமக்கு ஏற்படும். நாம் நினைப்பதை செய்வோம். நாம் எடுக்கக்கூடிய முடிவை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு குழப்பங்கள் வராது, வந்தாலும் தெளிவான முடிவு எடுப்போம். மனம் கீழ் நோக்கி போகாது, லோ எனர்ஜிக்கு போகாது, லோ மூடுக்கு போகாது, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போகாது. அதெல்லாம் நம்ம போனாலும் டக்குன்னு மேல வர்றதுக்கான வழி நமக்கு ஏற்படும். அப்ப உள்நோக்கி திரும்பி பார்க்க கத்துக்கணும். என்ன, நம்ம பண்டோரா பாக்ஸை நம்மளே ஓபன் பண்ணும்போது உள்ள இருந்து எல்லாம் ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலா எல்லா குப்பையும் வெளியே வரும், எல்லா துர்நாற்றமும் வெளியே வரும். கொஞ்சம் காலத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ண ஒரு குப்பை தொட்டியை கிளீன் பண்றதா நம்ம மனசை கிளீன் பண்றது. அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்து போட பார்க்கவே அது போகவே அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு புதுமையான ஒரு காற்று உள்ள அழகா மாற ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, நம்ம மனதை உள்நோக்கி திரும்பி பார்த்தாலே போதும். பந்தத்தை புதிதாக கிரியேட் பண்ணக்கூடாது. இதுவரை கிரியேட் பண்ணதுல இருந்து எப்படி நம்ம பந்தம் இல்லாம இருக்க பார்த்துக்கணும். புதுசா பந்தத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. முதல் விஷயம், நம்மளா இருக்கணும். நம்ம சொரூபத்தில் நீ கான்சியஸ்னஸா, அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த அறிவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ண கத்துக்கணும். நான் மனசு, இந்த உலகம் நிஜம், நான் நிஜம், இந்த பொருள் நிஜம், எல்லாம் நிஜம்னு நம்ம நினைக்க டூ மச் அட்டாச்மெண்டா போயிட்டே இருப்போம். இதோடைய உண்மைத்தன்மை ஒரு கனவு போல ஒரு விஷயம், இது மாயா விஷயம், இது எதுவும் நிஜம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கிறது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு அழியக்கூடியது. இதனுடைய உண்மைத்தன்மை தெரிய அதுல இருந்து விலக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். பொருளை கம்ப்ளீட்டா நம்ம ஒதுங்கி போறதில்ல, மனதாலே அனைத்திலும் இருந்து விலக ஆரம்பித்து நாம் நம்மளுடைய நேச்சரோட நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்ப நேச்சர்ல இருந்து விலகி நம்ம மத்ததோட ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா மத்ததுல இருந்து வெளி உலகத்துல இருந்து விலகி நம்ம உள்ளுலகமான நம்மளுடைய சோர்ஸ், நீ யாருன்னு சொல்றாருல, சொரூபமா இருன்றாருல, அதுல நாம என்ன ஆயிடுவோம், ஒட்ட ஆரம்பித்து விடுவோம். அதுதான் பகவான் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. நல்லது.